நாங்கள் இன்றைக்கி மருதாணி அரைக்கலான்னு சொல்லி மிக்ஸி ஜாரில் இலையெல்லாம் உருவி போட்டுட்ருக்கோங்க. நான் வந்து மருதாணி அரைக்கிறதுக்கு பெருசாலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஒன் ஆஃப் லெமன் மட்டும்தாங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து எங்கள் மேகக்குட்டிக்கு அரைச்ச அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேயே நான் என் மேகக்குட்டி கைக்கு வச்சு தாங்க விட்டேன். ஆனால் அவங்க என்னென்னா லைட்டாக செவந்ததுமே அம்மா செவந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாங்க. நான் இந்த மருதாணி வைக்கிறப்ப 4 டேஸ் கழித்து தான் வச்சேன். ஆனால் எனக்கு நல்லா செவந்திருக்கிறத பார்த்துட்டு, அம்மா உங்களுக்கு நல்லா செவந்திருக்கு, எனக்கு செவக்கவே இல்லைம்மான்னு ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் செகண்ட் ரவுண்டு வச்சிட்ருக்கேன் குட்டிக்கு. ஆனால் இந்த டைம் அவங்க கை நல்லா செவக்கணுங்கிறதுக்காகவேன்னு நான் எல்லா வேலையும் விட்டுட்டு 2 மணி நேரம் நான் அவங்க கூடயே தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கையை வெயிலெல்லாம் வச்சு காய வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தூக்கம் வந்துருச்சுமான்னு சொல்லி அப்புறம் அவங்களும் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவளும் மடியிலே படுக்க வச்சே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டு மேலே ஒரு பாய் விரித்து படுக்க வச்சேன். ஏன்னா அவங்க பாயில் படுத்தா தூங்க மாட்டாங்கங்கிறதுக்காக, அவங்க கை அசைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நானும் கூடயே இருந்துகிட்ருந்தேன். ஏன்னா அவங்க கை இந்த டைம் நல்லா செவக்கணுன்ட்டு. நான் நினச்ச மாதிரி அவங்க கை நல்லாவே செவந்திருக்குங்க. இதை பார்த்து அவங்களும் ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ என்னை விட நல்லாவே அவங்களுக்கு செவந்திருந்தது. ஸோ ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டாங்க. என்ன தான் நம்ம அரைச்சி நம்மளா வச்சாலும் அவங்க கை நல்லா சிவக்கிறத பார்க்குறப்ப இருக்க சந்தோஷம் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அவங்க அப்பாட்ட அப்பா இந்தா பார்த்தியா இந்தா பார்த்தியான்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் வச்சு விட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.